holistic-investment.in. ABSLI Vision Money Back Plus பிளான்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களால் வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியுமா லாங் ரன்ல அப்படின்றது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ABSLI Vision Money Back Plus பிளான்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான்-லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். ஸோ இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் ரெகுலராக கேரண்டீட் பே அவுட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட ரெகுலர் லைஃப் கோல்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் உங்களோட பே அவுட்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டிஃபர் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் மல்டிபிள் ரைடர்ஸை கூட இந்த பாலிசியில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா. அண்ட் நீங்கள் கட்ட போகிற ப்ரீமியம்ன்றது சில ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் டிபெண்ட் ஆகும். லைக் நீங்கள் என்ன மாதிரியான சம் அஷ்யூர்ட் செலக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ரீமியம் பேயிங் டேர்ம் செலக்ட் பண்ணுறீங்க, உங்களோட பாலிசி டேர்ம் என்ன, ப்ளஸ் எந்த இன்டர்வலில் நீங்கள் ரெகுலர் பே அவுட் வேணும்னு பார்க்குறீங்க அப்படின்ட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு தான் அவங்க ப்ரீமியம் வந்து உங்களுக்கு டிபெண்ட் ஆகும். ஸோ இப்போது நம்ம இந்த பாலிசியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரண்டீட் சர்வைவல் பெனிஃபிட்னு இந்த பாலிசியில் ஒன்று இருக்குது. இது வந்து 4th பாலிசி ஆனிவர்சரியோ இல்லை 5th பாலிசி ஆனிவர்சரி நீங்கள் எந்த பாலிசி ஆனிவர்சரி செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட்னு உங்களுக்கு சம் அஷ்யூர்டோட ஒரு பர்சன்டேஜ் சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களோட பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்குமே கண்டினியூ ஆகும் அஸ் லாங் அஸ் லைஃப் இன்சூர்ட் பாலிசி ஹோல்டர் வந்து இந்த பாலிசியை சர்வைவ் ஆகிற வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேரண்டீட் சர்வைவல் பெனிஃபிட்டை நெக்ஸ்ட் கேரண்டீட் சர்வைவல் பெனிஃபிட் வரைக்கும் கூட டிஃபர் பண்ணி சேர்ந்து கூட வாங்கலாம். அண்ட் உங்களோட பே அவுட்ன்றது இந்த கேரண்டீட் சர்வைவல் பெனிஃபிட் வந்து பே ஆனாதான் அவங்களுக்கு பே அவுட் கிடைக்கும். ஸோ இதான் இதில் இருக்க கேரண்டீட் சர்வைவல் பெனிஃபிட். இப்போ டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி லைஃப் இன்சூர்ட் அதாவது பாலிசி ஹோல்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு கிடைக்கப்படுறது தான் டெத் பெனிஃபிட். இந்த டெத் பெனிஃபிட் இந்த பாலிசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ப்ளஸ் அக்ரூட் ரெகுலர் போனஸஸ். ஸோ டேட் ஆஃப் டெத் வரைக்கும் அவங்க எவ்வளோ ரெகுலர் போனஸஸ் அக்ரூ பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஏதாவது டெர்மினல் போனஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு அக்ரூ ஆயிருக்குன்னா அதுவும் மொத்தமாக சேர்த்து தான் டெத் பெனிஃபிட்டாக நாமினிக்கு தருவாங்க. இந்த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, பாலிசி ஹோல்டரோட டெத் அப்போ அவங்க எந்த சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க இன்செப்ஷன் பாலிசியோட இன்செப்ஷன் டைமில், இல்லைனா அவங்க மெச்சூரிட்டியில் கிடைக்கிற சம் அஷ்யூர்ட், இல்லைனா அவங்களோட ஆனுவலைஸ் ப்ரீமியமே 10 டைம்ஸாக அதிகமாக, இல்லைனா அவங்களோட டெத் பெனிஃபிட் வந்து அவங்க இது வரைக்கும் டோட்டலாக பே பண்ண ப்ரீமியமோட மினிமம் 105% டோட்டல் ப்ரீமியமோட 105% டெத் வரைக்கும் அவங்க பே பண்ணியிருப்பாங்க டோட்டல் ப்ரீமியம், அதோட 105% வந்து டெத் பெனிஃபிட்டாக கூட கிடைக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து எது பாலிசியோட இறக்கும் போது அந்த டேட் ஆஃப் டெத் அப்போது ஹையஸ்ட் இருக்க வேல்யூவில் அதை தான் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தாக அவங்க தருவாங்க. ப்ளஸ் அக்ரூட் ரெகுலர் போனஸ், டெர்மினல் போனஸ் எல்லாம் சேர்த்து நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் வந்து பாலிசி டேர்ம் வரைக்கும் மெச்சூர் ஆகும்போது சர்வைவ் ஆகிட்டாங்க, ப்ளஸ் பாலிசி டேர்ம் பாலிசி மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா இது வரைக்கும் அவங்க அக்ரூ பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா போனஸஸ், அதுவும் இல்லாமல் டெர்மினல் போனஸ், இதெல்லாம் சேர்த்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ். இந்த பாலிசிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லோனும் எடுக்கலாம். இந்த லோன் வந்து உங்கள் சரண்டர் வேல்யூட மேக்ஸிமம் 85% வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் இந்த பாலிசியில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. செக்ஷன் 80C அண்ட் செக்ஷன் 10 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இந்த பாலிசியில் உண்டு. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் பே அவுட்ஸ் மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மேபி ஹெல்ப் ஆகலாம். ப்ளஸ் சர்வைவல் பெனிஃபிட் நீங்கள் டிஃபர் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்வைவல் பெனிஃபிட் நெக்ஸ்ட் சர்வைவல் பெனிஃபிட் எப்போ வருமோ அப்போ தான் வந்து ஆக்சசபிளாகவே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இதில் கிடைக்கிற மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றதுமே நான் கேரண்டீட் தான். ஏன்னா இதில் இருக்க போனஸ் ரேட் அப்படின்றது ஆனுவலாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் தான். இந்த டிஸ்அட்வான்டேஜஸும் நீங்கள் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் ரிஸ்க் நீங்கள் எடுக்க போகிறது. இதையும் நீங்கள் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வீடியோட மெயின் பார்ட்க்கு வந்துட்டோம், அதாவது IRR அனலைசிஸ்க்கு. ஏன் IRR அனலைசிஸ் மெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, என்னதான் நம்ம இந்த பாலிசியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னு ஒரு பார்த்தாலுமே கடைசியில் இந்த பாலிசிலேருந்து நம்ம கைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத பார்த்து தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றத முடிவு. ஸோ அதனால் இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கேல்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்கிறது 2.5 lakhs
ப்ளஸ் அவங்க பாலிசி டேர்ம்ன்றது 20 இயர்ஸ். ஸோ பாலிசி டேர்ம் 20 இயர்ஸ் அண்ட் அவங்க ப்ரீமியம் பே பண்ண போகிற டேர்ம் வந்து 10 இயர்ஸ். அவங்க ஆனுவலாக கட்ட போகிற ப்ரீமியம் வந்து 26,225. ஸோ இந்த பாலிசி டேர்ம் முழுக்கவே அவங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ அவங்களோட 5th பாலிசி ஆனிவர்சரி, 10th, 15th, 20th எல்லா வருஷமும் இந்தந்த வருஷத்தில் இவங்களுக்கு கேரண்டி சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த பெனிஃபிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் அஷ்யூர்டோட ஒரு பர்சன்டேஜ் தான். ப்ளஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்போ ஃபைனல் பே அவுட்டோட அவங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் அக்ரூட் போனஸஸ், டெர்மினல் போனஸ் எல்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஐஆர்ஆரும் கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபைனல் பே அவுட் வச்சு. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா இந்த ரிட்டர்ன் ரேட்டே வந்து இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் பாலிசின்றதுனால 4%, 8% நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். 4%ன்றது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, 8%ன்றது பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஸோ 4 and 8% வந்து ஒரு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாசிபிள் ரிட்டர்ன்ஸை குறிக்கிறதுக்காக தான். இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இந்த பாலிசியில் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு இதோட கம்மியாகவும் வரலாம், இதோட அதிகமாகவும் வரலாம். இது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்க அந்த பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் 4%ல் இந்த பாலிசி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.38% உங்களுக்கு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் கிடைக்குது. ஸோ 0.38%ன்றது விர்ச்சுவலி எந்த விதமான வேல்யூ அடிஷனே கிடையாது. ஒரு 1% கூட இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இது கொடுக்கல. ஒரு 1% நியர் கூட இது கிடையாது. 1%க்கு கீழே போய் 0.38%ன்றது தான் இது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோலே கொடுக்குது. இது அதுவும் இல்லாமல் இது நம்ம ஜஸ்ட் ஒரு அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுனால இது கேரண்டீட் ரிட்டர்னும் கிடையாது. இதை விட கம்மியாக நெகட்டிவாக போக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ 0.38%ன்றது நீங்கள் சும்மா உங்களோட காசை எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா இத்தனை வருஷம் உங்கள் மணி வச்சுருந்தா கூட 2 to 3% வரைக்கும் கூட உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இவ்வளோ வருஷம் கமிட் பண்ணி இந்த பாலிசிக்கு ப்ளஸ் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கூட உங்களுக்கு 0.38% தான் வருது. அக்செப்டபிளே கிடையாது. இது கண்டிப்பாக வேல்யூ ஆட் பண்ணவே பண்ணாது. இதே சரி ஓகே பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் தானே இப்படி, பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸ்லையுமே உங்களுக்கு 4.33%, 8% per annumக்கு ஐஆர்ஆர் 4.33% தான் வருது. 4.33%ன்றது நீங்கள் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ஒரு பேங்க் எஃப்டி எடுத்திங்கன்னா அது கூட கேரண்டீடாக ஒரு 6 to 7% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் நீங்கள் வந்து 20 வருஷமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண பாலிசி வந்து உங்களுக்கு 4.33% தான் தருதுன்றது கண்டிப்பாக ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்மியான ரிட்டர்ன் தருதுன்றது அக்செப்டபிள் கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரே காரணம் பொட்டன்ஷியலி லாங் டேர்மில் ஒரு 7 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதுனால தான். நம்ம ரிஸ்க் எடுக்கிறது லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் பொட்டன்ஷியலி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணான்றது தான். பட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்மியான ரிட்டர்ன்ஸ், ஏன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு அட்லீஸ்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லை கேரண்டீடும் கிடையாது, ப்ளஸ் அதை விட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து அது லாங் டேர்மில் நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும், நம்ம வெல்த் அக்யூமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும், இல்லை நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோதான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்றது இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ஒரு அசியூம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணதில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏபிஎஸ்எல்ஐ விஷன் மணி பேக் ப்ளஸ் பிளானை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோட மார்க்கெட்டில் இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு லாங் டேர்மில் கிடைக்குதா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஏபிஎஸ்எல்ஐ விஷன் மணி பேக் ப்ளஸ் பிளான்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி. நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ண போகிறோம். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா இந்த பாலிசியோடன்ற அப்படின்னு பார்க்கறதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ்க்காக நம்ம இப்போ ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஏன் 5 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்எல்ஐயோட ஃபேர் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 2.5 lakhs சம் அஷ்யூர்டே எடுக்கலாம். ஏன்னா ஏபிஎஸ்எல்ஐயில் 2.5 lakhs தான். பட் மினிமமாகவே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு எந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸே 5 lakhs கிடைக்கும். 5 lakhs இருக்கிற சம் அஷ்யூர்ட் கிடைக்கும், இன்னும் கம்மி ப்ரீமியம்லேயே. நம்ம இப்போ 2.5 lakhsக்கு அங்கே கட்டின ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 26,225 rupees. பட் இங்கே நீங்கள் 5 lakhs சம் அஷ்யூர்க்கு கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 4,400 தான். ஸோ நம்ம மீதி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் லைக் 21,825 இன்வெஸ்ட்மெண்ட்காக வச்சுக்கலாம். ஸோ இந்த பாலிசிலையுமே வந்து ஏபிஎஸ்எல்ஐ மாதிரி ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக பாலிசி டேர்ம் 20 years அண்ட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம்ன்றது 10 yearsக்கு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மற்ற மணியை தான் நம்ம வந்து
இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஏன் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதோட ட்ராக் ரெக்கார்ட் படி நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லைக் அட்லீஸ்ட் 7 to 10 years இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பொட்டன்ஷியலி 12% வரைக்கும் இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் இது வந்து இஎல்எஸ்எஸ்ல அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ரீ டேக்ஸ் வேல்யூ 8,61,000, போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 8,07,000. ஸோ அதில் கிடைக்கிற ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 9.53%. இது கண்டிப்பாக ஏபிஎஸ்எல்ஐ விஷன் மணி பேக் ப்ளஸ் பிளானோட உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ப்ளஸ் 9.53%ன்றது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வெல்த் அக்யூமுலேட் பண்ணலாம், உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஏபிஎஸ்எல்ஐ விஷன் மணி பேக் ப்ளஸ் பிளானோட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான், பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக ஏபிஎஸ்எல்ஐ விஷன் மணி பேக் ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவங்க காட்டுற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றதே நம்மளுக்கு ஒரு கொஸ்டினபிளாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி போனஸஸ்லேருந்து தான் வர்றதுனால அதுவும் நான் கேரண்டீடு தான். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ஐஆர்ஆர் படி பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப கம்மி, கொஞ்சம் கூட ஒரு நம்மளுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரியே கிடையாது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு. ஸோ ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸை கூட சொல்ல முடியாது, ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கூட தராததுனால இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாங் டேர்மில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். பட் நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஒரே விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்னு தனியாக வந்து நீங்கள் உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை பிரித்து கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் லைஃப் கவருக்காக சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய ஹையர் கவரேஜ்க்கு அஃபோர்டபுள் ப்ரீமியமில் கூட நீங்கள் வந்து பாலிசி எடுக்கலாம். அதே மாதிரி ஒரே விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் டைவர்சிஃபைட் பண்ணி வேரியஸ் அசட் கிளாஸஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ்க்கு மாதிரி ஏற்ற மாதிரி உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகலாம். ஸோ அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ்க்கு பொறுத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஷியல் பிளான் பர்சனலைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றதே ஹேசல் ஃப்ரீயாக இன்னும் ஸ்மூத்தாக தான் போகும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது லாங் டேர்மில் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.